ஹாய் அண்ட் வணக்கம். நம்ம இன்றைக்கி எம்ஜிஎம் டிஸ்னி வேர்ல்ட் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஒரு 12 இயர்ஸ் கழிச்சு தான் நம்ம இங்கே வரோம்னு நினைக்கிறேன். ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 5th 6th படிக்கும்போது வந்திருப்போம். அதுக்கப்புறம் ஃபேமிலியாக ஒரு நியூ இயர்க்கு வந்திருக்கோம். எல்லாமே ஸ்கூல் டைம்ஸில் வந்ததோடு சரி. நாங்கள் லேட்டாக தான் வந்தோம், ஒரு 12 o'clock கிட்ட தான் வந்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போனோம். ஃபேமிலியாக வந்திருந்தோம். ஃப்ரைடே தான் வந்திருந்தோம். நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போதே அந்த ரைடோட சாங்ஸ் எல்லாம் கேட்கும், நல்லாயிருக்கும். ஆனால் எதுவுமே இல்லை அந்தளவுக்கு. அதுக்கப்புறமா இந்த பொம்மை வேஷம்லாம் போட்டு நிறைய பேர் வருவாங்க. அவங்க கூட டான்ஸ் ஆடுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அது ஒரு ஃபன்னாக இருக்கும். அதுவும் இல்லை. ரொம்ப நிறைய விஷயங்கள் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேக்கேஜ் இருக்குது. ஒன்று ஜம்போ, மெகா ஃபன் அண்ட் ப்ரியாரிட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோடய ரேட்லாம் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த மெகா ஃபனில் அப்சைட் டவுன் ஹவுஸ், அப்புறம் டெபிள் ஹவுஸ், அப்புறம் வார்டெக்ஸ், அப்புறம் ஏதாவது ஒரு 4 கார்னிவல் கேம்ஸ் விளையாண்டுக்கலாம். அதே மாதிரி ப்ரியாரிட்டி பேக்கேஜில் அதே தான். பட் இதில் எக்ஸ்ட்ரா ஃபுட் மெனு மட்டும், காம்போ ஃபுட் மெனு மட்டும் நமக்கு ஆடப் ஆகுது. டிக்கெட் போடு. இங்கே நம்ம ஃபுட்டு எடுத்துகிட்டு வரலாம் போல இருக்குது. அது எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் ஃபுட்டு எதுவும் எடுத்துகிட்டு வரல. அதுக்கப்புறம் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே லாக்கர் இருக்குது. லாக்கரில் நம்ம 70 rupees கொடுக்கணும் லாக்கருக்கு. ஹெல்மெட் மட்டும் வைக்கணுன்னா 20 rupees கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் இங்கே விளையாடுற எல்லா ரைட்ஸுமே ஒவ்வொரு டைமிங் இருக்குது. இதில் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஐ திங்க் 9 o'clock 8:30 அந்த மாதிரி வரைக்குமே நாங்கள் இந்த பிக் வீல்ஸ் இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் 6 o'clock மேலே தான் நம்ம விளையாடுவோம். ஆனால் இங்கே 6 o'clockலாம் எண்ட் ஆகுது. ஸோ ரொம்ப வெயிலாக இருந்ததுனால நாங்கள் யாருமே இந்த ரைட்ஸ் எதுவும் போகல. ஏன்னா நாங்கள் வந்ததே 12 o'clockன்றதுனால. இந்த ரைட்லலாம் யாருமே இல்லை. இந்த இடத்துல மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த அப்சைட் ஹவுஸுக்கு நம்ம தனியாக 100 rupees டிக்கெட் வாங்கணுமா. இது அவங்களே எடுத்து கொடுத்த வீடியோ. ஸோ கிளாரிட்டி நல்லா இருக்குது. அதனால் நாங்கள் காசு பே பண்ணி வாங்கிக்கிட்டோம். நான் இந்த ரோலர் கோஸ்டர்லாம் போகவே மாட்டேன். அப்பத்துலேருந்து, சின்ன பிள்ளையிலேருந்தே போக மாட்டேன். என் ஹஸ்பண்ட் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த தண்ணி ரோலர் கோஸ்டரில் போகும்போது இந்த தண்ணி ஸ்ப்ளாஷ் ஆகும்ல, அதில் வேணால் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோடு. இங்கே எல்லாத்துக்குமே 75 rupees நம்ம பே பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு குயின்ஸ்லாண்ட்லேயே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போது எப்படி இருக்குன்னு தெரியல குயின்ஸ்லாண்ட். ஆனால் ஒரு 6 or 7 years முன்னாடி போனப்போ குயின்ஸ்லாண்டில் எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக தான் போனோம். நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இங்கே அவ்வளோ பேர் இருப்பாங்க, நிறைய டான்சர்ஸ் இருப்பாங்க. இந்த ரஷ்யாவிலேருந்துலாம் கூப்பிட்டு நிறையா டான்ஸு ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்த டைமிங்கும் என்னவோ தெரியல, எதுவுமே இல்லை. மேபி நம்ம வந்த டைம் சரியில்லையான்னு தெரியல. மேபி பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ் அந்த மாதிரி வந்திருந்தால் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயும் வாட்டர் ரைட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது எம்ஜிஎம்மில். இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் ரைட்ஸ் நிறையா போடலான்னு நினைக்கிறேன். நாங்கள் எந்த ரைடுமே போகல.
இந்த வாட்டர் ரைட்ஸு அப்புறமா வந்துட்டு நம்ம ரோலர் கோஸ்டர்ஸ் மட்டும்தான் போனோம். நமக்கு வாட்டர் ரைட்ஸ்லேயே டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபேமிலி ரைடுன்னு ஒன்று தனியாக இருக்குது. அங்கே வந்து இந்த ஃபேமிலியாக நம்ம எல்லாமே போகலாம். ஆனால் நாங்கள் அதுக்கு போகல, டைம் ஆகிடுச்சு. ஏன்னா அப்போவே 5:36 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். வாட்டர் ரைட்ஸ் மட்டும் போயிட்டு நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் போகிறதா இருந்தால் மறக்காமல் கண்டிப்பாக ஃபேமிலி ரைடு எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா இந்த ரெயின் டான்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. நமக்கு அந்தளவுக்குலாம் டான்ஸ் ஆட தெரியாது. ஏதோ தங்கச்சிக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்கலான்னு போனோம். இந்த ரெயின் டான்ஸ் வந்து டைமிங் தான். ஸோ டைமிங் வரும்போது எல்லோரும் இங்கே வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அப்புறமா முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் வாட்டர் ரைட்ஸ் போயிடுவாங்க. ஃபுட் கோர்ட்டில் கொஞ்சம் காசு அதிகம்தான். பட் நம்ம இந்த காம்போ மாதிரி ஏதாவது பேக் பண்ணோம்னா நமக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.